காவேரி வந்து செமையா டென்ஷனா இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, உடனே வந்து நம்ம விஜய் பார்க்க போறாங்க. விஜய் கிட்ட வந்து "உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்" அப்படின்னோனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு விஜய். "வா காவேரி, உள்ள வா காவேரி" அப்படின்னா, "நீங்க என்னத்த உள்ள வர்றது? நீங்க ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா தொல்ல குடுத்துட்டே இருக்கீங்க வீட்ல உள்ளவங்களுக்குலாம்" அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. "நான் என்ன தொல்ல குடுத்தேன் காவேரி?" அப்படின்னோனே, நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். சும்மா வந்து சவுண்ட் அதிகமா வச்சு பாட்டு வைக்கிறது, வீட்ல உள்ளவங்க தூங்க விடாம பண்றது, அதுக்கப்புறம் வந்து வந்து நிக்கிறது, ஏதாவது வந்து வந்து கேட்கறது வீட்ல தொல்ல பண்ணி எங்க அம்மா தான் புடிக்கலன்னு சொல்றேன்ல. அப்புறம் எதுக்காகங்க இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே, "இங்கே பாரு காவேரி, உங்கள் அம்மாவுக்கு எனக்கு பிடிக்கல, பிடிக்குது அதெல்லாம் 2ஆம் பட்சம் காவேரி. என்னை பொறுத்தவரைக்கும் உன் கூட இருக்கணும் காவேரி. உங்கள் வீட்டில் இருக்கவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் காவேரி. அவங்கலாம் என்கிட்ட எப்படிலாம் பழகுனாங்க. உனக்கே தெரியும்ல, எனக்கு ஃபேமிலி இல்லை காவேரி. ஏன்னா என் தாத்தா பாட்டி மட்டும்தான் காவேரி எனக்கு. எனக்குன்னு அப்பா அம்மாவோ கூட பிறந்தவங்களோ யாருமே இல்லைல்ல. அப்போது என்னோட சொந்தங்கள்லாம் நீங்கள் தானே காவேரி. அப்போ உங்களை தேடி தானே காவேரி நான் வருவேன்" அப்படின்னோன்னா, அப்படியே ஒன்றும் புரியாமல் காவேரி என்ன பண்ணுன்னு தெரியாம அப்படியே கண் கலங்குறாங்க. சரிங்க. இப்ப தான் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க. என்ன என்னமோ ரொம்ப விரும்புற மாரி பண்ணிட்டுருக்க. பின்ன உன்ன விரும்பாம நீ என் பொண்டாட்டிடி. உன் மேல உயிரே வச்சிருக்கேன்டி நானு. நீங்க என்ன விரும்புறீங்களா? ஆமா. எப்பலேருந்து விரும்புறீங்க? இப்ப தானே ரீசென்ட்டா விரும்புறீங்க. யார் சொன்னது அப்படின்னு? நீ முதல்ல கொடைக்கானலுக்கு கோச்சிட்டு போனல்ல? ஆமா. அப்பவே உன்ன பொண்டாட்டியா நான் விரும்ப ஆரம்பிச்சுட்டேன்டி. என் மனசு ஃபுல்லா நீ தாண்டி அப்ப இருந்த. உன் மேல காதல் எனக்கு அப்பவே வந்துச்சு காவேரி அப்படின்னோனே, அப்படியே பார்க்குறாங்க காவேரி. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாடி. பின்ன ஏன் நான் உன்ன தேடி வரேன்? நீ நீ வந்து அந்த நிமிஷம் உன்னை பிரிஞ்சோடனே என்னால் தாங்கிக்கவே முடியல காவேரி. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது உன் மேலே நான் எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன், எவ்வளோ காதல் வச்சுருக்கேன்னு. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச் காவேரி. உன்னை நான் அவ்வளோ நேசிக்கிறேன் காவேரி அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணுறாரு. காவேரிக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நீங்கள் ஆமாம் காவேரி, நான் ஒன்றை தாண்டி விரும்பினேன். இந்த ஒன்றை தான் இப்போ வரைக்கும் நான் விரும்புகிறேன். என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க காவேரி. வேறு யார் இருப்பா நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்னோடனே, நான் அப்படியே பார்த்துட்டு இல்லைங்க வெண்ணிலா. என்ன காவேரி நீ நமக்குள்ளே எப்படி வெண்ணிலா வர முடியும் காவேரி? நம்ம 2 பேரும் வந்து வேற காவேரி. அது பொண்டாட்டி புருஷன் காவேரி நம்ம 2 பேரும். வெண்ணிலா எப்படி காவேரி நமக்குள்ள வர முடியும்? வெண்ணிலா நான் விரும்பினேன் காவேரி. ஒரு பீரியட்ல அவ்வளோதான் காவேரி. இப்போ அவ மேல இருக்கிறது இரக்கம் மட்டும் தான் காவேரி. என் மனசு ஃபுல்லா நீ மட்டும் தாண்டி இருக்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. காவேரிக்கு ஒண்ணுமே புரியல. அழுகையா வருது. ஐயோ! நான் விஜய் ரொம்ப தப்பா நினச்சுட்டேனே அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. காவேரி இப்போ புரியுதுல்ல என் மனசு என்னன்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் டி உங்க வீட்ல உள்ளவங்ககிட்ட சொல்லுடி. நானும் விஜய் வாழ விரும்புறோம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் காவேரி. இங்கே இருக்க வேணாம் காவேரி. ப்ளீஸ் காவேரி அப்படின்னு கெஞ்சுறாரு. இல்லைங்க அது மட்டும் முடியாது. ஏன் காவேரி? என் அம்மா ஒத்துக்கணும்லங்க. என்ன காவேரி இது அநியாயமாக இருக்குது. நானும் நீ புருஷன் பொண்டாட்டிடி. நம்ம 2 பேரும் வாழ்றதுக்கு உங்கள் அம்மா ஏன்டி ஒத்துக்கணும்? ஏன்னா நீங்கள் போட்ட அக்ரிமெண்ட் அப்படி. அந்த அக்ரிமெண்ட் போட்டதால் உங்களை எங்கள் அம்மா நம்பவே மாட்டேங்கிறாங்க. அதனால் அனுப்பவும் மாட்டாங்க. அதனால் எக்காரணம் கொண்டும் நம்ம 2 பேரும் போக முடியாது. புரியுதா? அப்படின்னோடனே என் அம்மா எப்போ நம்புகிறாங்களோ அப்போ தான். ப்ளீஸ் காவேரி நான் சொல்கிறத கேளுடி. அதெல்லாம் கேட்க முடியாதுங்க. நான் சொல்கிறது தான் லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறேன். கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஏன் காவேரி இப்போவே போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க நான் போகலன்னா எங்கள் அம்மா இங்கே தேடி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களும் எங்களையும் சாதாரணமாக நம்ம 2 பேர் பேசுறது கூட முடியாது. பரவாயில்லையா உங்களுக்கு அப்படின்னோடனே, ஐயோ வேணாம் வேணாம் நீ இந்த தூரம் பேசுகிறல என்கிட்ட. எனக்கு அதுவே போதும்டி. எனக்கு இதுவே எனர்ஜி பூஸ்ட்டு எல்லாமே ஆயிடுச்சுடி அப்படின்னோடனே, சரி சரி நான் வரேன் அப்படின்றாங்க. ஏய் ப்ளீஸ் டி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போ. அதெல்லாம் முடியாதுங்க. நான் கிளம்பணுங்க விடுங்க என்ன அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து காவேரி வரதை பார்த்துடுறாங்க கங்கா. கங்கா வந்து பார்த்துட்டு என்னடி இதெல்லாம் அப்படின்றாங்க. இல்லைக்கா அவருக்கு புத்திமதி சொல்லலான்னு போனேன். நல்லா புத்திமதி சொல்ல போனேடி. அம்மா பார்த்துருந்துச்சி உன் தோலை உரிச்சிருக்கோம் அப்படின்னோடனே, என்ன பண்ணுறது தெரிலக்கா அப்படின்றாங்க. சரி சரி நான் சொல்ல மாட்டேன் கவலைப்படாத. சரி விஜய்க்கு சொல்லிட்டேல்ல இதுக்கப்புறம் நம்ம பேச்சு வரமாட்டார்ல அப்படின்னோடனே, சொல்லியிருக்கேங்க்கா என்ன சொல்கிறாரோ தெரியல அப்படின்னோடனே, என்ன தான் பண்ணுறதோ தெரியலடி. ஏற்கனவே அம்மா அவர் மேலே கோவமாக இருக்குது. இன்னும் கோவத்தை அதிகப்படுத்துகிறாரு. எங்கே சொன்னால் புரிஞ்சுக்கிறாரு. ஆமாக்கா அதான்க்கா எனக்கும் பயமாக இருக்குது அப்படின்றாங்க காவேரி.